வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை குறித்து பிரதமரை சந்தித்து முறையிட கூட்டு நடவடிக்கை குழு தீர்மானம். தென் மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்கள் குழு பிரதமரை சந்தித்து முறையிட தீர்மானம் நிறைவேற்றம். தமிழ்நாட்டிற்கு எவ்வளவோ செய்வதற்கு இருந்தாலும் மும்மொழி கொள்கை தொகுதி மறுவரையே என திசை திருப்புகின்றன. சென்னையில் நடைபெற்ற மத்திய பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. மத்திய அரசின் மூலமாக இது மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உழைக்க கட்டுப்பட்டிருக்கோம். I want to tell you this. தமிழர்களை எள்ளி நகையாடும் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மறுபடியும் விரைவில் தக்க பாட புகட்டுவார்கள். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சை கண்டித்து திமுக எம்பி கனிமொழி எக்ஸ் தளத்தில் பதிவு. அண்ணாமலைக்கு ஒன்றுமே தெரியவில்லை என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் விமர்சனம். தன்னுடைய கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறாரே தவிர தமிழ்நாட்டுக்கு விசுவாசமாக இல்லை எனவும் கருத்து. துரதிருஷ்டவசமாக நம் கல்வி முறையில் பாரத் என்றால் என்ன என்பதை அறிமுகம் செய்யவில்லை. இந்தியா என்பதிலே குழப்பம் இருக்கிறது என ஆளுநர் ஆர்.என். ரவி பரபரப்பு பேச்சு. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து கூட்டம் நடத்தும் முதலமைச்சர். மீனவர்களின் உரிமையை மீட்க ஏன் அழைப்பு விடுக்கவில்லை? ராமநாதபுரம் தங்கச்சி மடத்தில் நடைபெற்ற மீனவர்கள் போராட்டத்தில் பங்கேற்ற சீமான் கேள்வி. நீதிமன்ற உத்தரவுகளை குறிப்பிட்ட காலத்துக்குள் நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. பின்பற்ற இயலாத சூழ்நிலை ஏற்படும் போது மேல்முறையீடு செய்ய அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் கடந்த 3 மாதங்களில் 1,24,000 நாய்க்கடி சம்பவங்கள் பதிவு. 3 மாதத்தில் 4 பேர் ரேபீஸ் தொற்றால் இறந்துள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிர்ச்சி தகவல். மதுரை தடக்கன்குளம் பகுதியில் திமுக முன்னாள் மண்டல தலைவரின் ஆதரவாளர் வெட்டி கொலை. முன்விரோதம் காரணமாக கொலை நிகழ்ந்திருக்கலாம் என காவல்துறையின் விசாரணையில் தகவல். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விலங்குகளை வேட்டையாட சென்றவர் மின்வெளியில் சிக்கி பலி. சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நியாய விலைக் கடை கதவை உடைத்து ரேஷன் அரிசியை சாப்பிட்ட காட்டு யானை. நீண்ட போராட்டத்திற்கு பின் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டிய வனத்துறையினர். கோடை விடுமுறையை முன்னிட்டு மார்ச் 28ஆம் தேதி முதல் உதகை குன்னூர் இடையே சிறப்பு மலை ரயில் இயக்கம். ஜூலை 7ஆம் தேதி வரை இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவிப்பு. ஹோலி பண்டிகை முடிந்து திருப்பூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு படையெடுக்கும் வட மாநிலத்தவர்கள். ரயில் நிலையத்தில் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க போலீசார் தீவிர சோதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 150 அடி உயரமுள்ள தேர் கவிழ்ந்து விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. Hey!
பொசூர் பகுதியில் நிறத்திற்காக தர்பூசணியில் ரசாயன ஊசி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து மெழுகு பூசிய ஆப்பிள்கள் விற்கப்படும் அதிர்ச்சி. மெழுகு பூசி விற்பனை செய்யும் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரிக்கை. சென்னை எண்ணூரில் மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவி உயிரிழப்பு. ஈர கையுடன் செல்போன் சார்ஜரில் கை வைத்ததால் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பரிதாபம். மாசி பிரம்மோற்சவத்தை ஒட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்கில் முக்கிய வீதிகளில் உலா வந்த காமாட்சி அம்மன். தர்காவைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் அம்மனுக்கு மலர்கள் படைத்து வழிபாடு. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பாடைக்கட்டி மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா கோலாகலம். பாடை காவடி, அலகு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி பக்தர்கள் வழிபாடு. தமிழ்நாடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது, எந்த தமிழனாலும் உருவாக்கவில்லை. மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பேச்சு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் சர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக கணக்கில் வராத பணம் இருந்த விவகாரம். 2 நீதிபதிகள் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவு. பெங்களூருவில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. விமானங்கள் தரையிறங்க முடியாததால் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டன. மத்திய பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு நாளை வரை நீட்டிப்பு. தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் உள்நாட்டு விமானங்களில் 1,40,00,000 பேர் பயணம். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 11% அதிகம் என விமான போக்குவரத்து இயக்குநரகம் தகவல். வெங்காய ஏற்றுமதி மீதான 20% வரியை திரும்ப பெற்றது மத்திய அரசு. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிப்பு. நடிகர் சுஷாந்த் சிங் மரண வழக்கின் விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்தது CBI. தற்கொலைக்கு யாரும் கட்டாயப்படுத்தியதற்கான ஆதாரம் கிடைக்கவில்லை என அறிக்கையில் தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருகிற 25 மற்றும் 30ஆம் தேதிகளில் VIP பிரேக் தரிசனம் ரத்து. ஆழ்வார் திருமஞ்சனம் உகாதி பண்டிகையை முன்னிட்டு தேவஸ்தான அதிகாரிகள் அறிவிப்பு. செவ்வாய் கிரகத்திலும் ரோவர் மூலம் ஆராய்ச்சி மேற்கொள்ள மத்திய அமைச்சரவை அனுமதி. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தகவல். சுனிதா வில்லியம்ஸ் கூடுதல் நாட்கள் விண்வெளியில் இருந்ததால் கூடுதல் ஊதியம் வழங்கப்படுமா என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். தன் சொந்த பணத்தை தர தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதி. நான்கு நாடுகளைச் சேர்ந்த 5,32,000 பேரின் குடியுரிமை பாதுகாப்பை ரத்து செய்தது டிரம்ப் அரசு. கியூபா, ஹைதி, நிகரகுவா மற்றும் வெனிசுலா நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு நெருக்கடி. ஸ்பெயின் நாட்டில் கடந்த ஒரு வாரமாக வெளுத்து வாங்கி வரும் கனமழை. பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிப்பதால் மக்கள் அவதி. காயம் காரணமாக நடப்பு IPL தொடரில் இருந்து விலகினார் LSG வீரர் மோசின் கான். மெகா ஏலத்தில் எந்த அணியும் எடுக்காதது
ஷர்துல் தாக்கூர் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. நடப்பு ஐபிஎல் தொடரில் வெற்றியுடன் கணக்கை தொடங்கிய பெங்களூரு அணி. கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி. சென்னை சேப்பாக்கத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள சென்னை மும்பை அணிகளுக்கு இடையேயான போட்டி மாலை 6:30 மணிக்கு அலப்பறை கிளப்புறம் என இசையமைப்பாளர் அனிருத் அறிவிப்பு. சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற இருக்கும் கிரிக்கெட் போட்டிகளை காண வரும் மக்கள் பாதுகாப்புக்காக சென்னை சிங்கம் IPL QR கோடு அறிமுகம். ஏதேனும் பிரச்சனை என மக்கள் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை மாநகர காவல்துறை தகவல்.